வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா ஹெல்த்தியாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் விக்கியும் இன்னைக்கு விக்கியோட ஆஃபீஸ் மேட்ஸ் கூட ஒரு சின்ன கெட் டுகெதர், அதுக்காக ஏற்காடு வரைக்கும் வந்திருந்தோம். ஒன் டே பிளான் மாதிரி தான் வந்திருந்தோம். ரூம் வந்து மவுண்ட் பிக்கோ ரெசார்ட்டில் தான் புக் பண்ணியிருந்தாங்க. இங்கே ரெசார்ட்லேயே இண்டோர் கேம்ஸ், பூல், அப்புறம் ஸ்க்ரீனிங் எல்லாமே இருக்குங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்பாட்டில் தான் இந்த ரெசார்ட்டும் இருக்குது. இந்த ரெசார்ட் டீட்டெயில்ஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்க ஸ்கை பார்க் போகிற பிளான் இருந்துச்சு. அங்கேயும் கிளம்பியாச்சு. ஏற்காடு சேம் ஊட்டி மாதிரியே தாங்க. எனக்கு பெருசாக எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியலன்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த ஸ்கை பார்க்கில் ஒரு பர்சனுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இங்கே ஆக்சுவலாக 2 பார்க் இருக்குது, டே பார்க் அண்ட் நைட் பார்க்னு வச்சுருக்காங்க. டே பார்க் டைமிங் பார்த்தீங்கன்னா 9:30 டு ஈவினிங் 5:30, நைட் பார்க் வந்து 6:30 டு 9:30. பட் டிக்கெட் ப்ரைஸ் மட்டும் வேரி ஆகும். அண்ட் இந்த பார்க் வெறும் பார்க் இல்லை, ஒரு அட்வென்ச்சர் பார்க்குன்னு தாங்க சொல்லணும். இங்கே ஸ்கை சைக்கிளிங், ஏடிவி ரைட், பஞ்சி ஜம்பிங், ரோலர் கோஸ்டர், ஜிப்லைன், ஜெயின் ஸ்விங், கிளாஸ் ஸ்கை வாக்னு சொல்லிகிட்டே போகலாங்க. பிகாஸ் ஏகப்பட்ட த்ரில்லான ரைட்ஸ் இருக்குது. நாங்கள் எடுத்த பேக்கேஜில் சில ரைட்ஸ் மட்டும்தான் கவர் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இந்த பேக்கேஜில் ஜிப்லைன், ஸ்கை சர்ஃபிங், ஸ்கை சைக்கிளிங் இதெல்லாமே வரும். இது இல்லாமல் அடிஷ்னலாக வேணும்னா எக்ஸ்ட்ரா பே பண்ணிவிட்டு அந்த ரைட் போகிற மாதிரி இருந்துச்சு. பட் செம்ம ஜாலியாக ஃபன்னாக தாங்க இருந்துச்சு. அட்வென்ச்சர் ரைட்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. பலூன் ஷூட்டிங், விஆர் கேம்ஸ், அப்புறம் பேர்ட்ஸ்க்கு ஃபீட் பண்ணுற மாதிரி பார்க்கெல்லாம் கூட அழகாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே இருந்த பேர்ட் ஃபஸ்ட்டு என் கையில் உட்காந்தோன்னே எனக்கு டக்குன்னு மைண்டில் வந்தது என்னென்னா, நாங்கள் ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி அம்மா வீட்டில் சிக்குன்னு ஒரு காக்டெயில் வளர்த்துட்டு இருந்தோம், நானும் என் அண்ணாவும். அதுதாங்க எனக்கு தோணுச்சு. பிகாஸ் அது இப்போ இல்லை, அது எங்கேயோ பறந்து போயிருச்சு. ஆனால் எனக்கு டக்குன்னு அதுதான் மைண்டில் தோணுச்சு. அங்கே இருந்த பெரிய பேரட் கிட்ட போனால் அது என் மேலே உட்காந்து என் ஜாக் பட்டனை பிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். வேண்டாம்ப்பா தம்பி, விட்டுருப்பா அப்படின்னு அங்கே இருக்கவங்கள்ட்டையே அந்த பேர்டை கொடுத்துட்டு ஓடி வந்துட்டோம். பக்கத்துலேயே அக்வாரியம், ஸ்கேரி ஹவுஸ்னு நிறையாவே வச்சுருந்தாங்க. ஸ்கேரி ஹவுஸில் நானும் என் ஃப்ரெண்டு சூர்யா எல்லாம் ஜாலியாக போய் பார்த்துட்டு வந்தோம். த்ரில்லாகவும் இருந்துச்சு, அதே சமயம் சிரித்து சிரித்து டயர்டும் ஆகிட்டோம் தாங்க சொல்லணும். ஸ்னேக்கெல்லாம் கூட எடுத்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. பட் நமக்கு ஸ்னேக்னா அலர்ஜி, அதை மட்டும் ட்ரை பண்ணலை. மற்றபடி 75% எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் தான் சொல்லணும். இங்கே பார்க்குள்ளே என்ட்ரி ஆனது மட்டும் தாங்க தெரியும். மற்றபடி எப்படி டைம் சீக்கிரம் போச்சுன்னே தெரியல. இந்த மாதிரி பிளேஸ்க்கு வர மாதிரி இருந்தால் நிறைய மெம்பர்ஸோடு வந்தால் தான் ஜாலியாக இருக்கும். நாங்கள் ஒரு 50 மெம்பர்ஸ் பக்கம் வந்திருந்தோம். அதனால் நல்லாவே டைம் பாஸ் ஆச்சு. இந்த ரைட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு லைட்டாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ரூமுக்கும் கிளம்பிட்டோம். ஈவினிங் ரெசார்ட்டில் கேம்ப் ஃபயர் வேறு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபாக அந்த டே முடிஞ்சுருந்தாங்க சொல்லணும். அவ்வளோதான் மை டியர் மக்களே, இந்த vlog-ஐ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.